ஏற்கனவே முதலமைச்சர் வசம் 16 துறைகள் இருந்தன. அந்த துறைகள் தொடர்ந்து அவர் வசமே இருக்கின்றன. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக ஆனந்த் தொடர்கின்றார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட துறை எரிசக்தி துறை, மின்சாரம் உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராக நிர்மல்குமார் தொடர்கின்றார். மேலும் செங்கோட்டையனை பொறுத்தவரை நிதித்துறையினுடைய அமைச்சராக தொடர்கின்றார். மேலும் புதிய அமைச்சர்களுக்கான அந்த பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலே மீன்வளத்துறை, பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட துறைகளை வழங்கியிருக்கின்றார்கள். கூட்டணி முறையில இணைந்திருக்கக்கூடிய காங்கிரசுக்கு உயர்கல்வி உள்ளிட்ட துறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமான துறைகள் சுற்றுலாத்துறையும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த அரசை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு சுற்றுலா மற்றும் உயர்கல்வி ஆகிய 2 துறைகளை வழங்கியிருக்கின்றார்கள். மதுவிலக்குத்துறை அமைச்சராக கோவை கிணத்துக்கடவு தொகுதியிலே வெற்றி பெற்ற விக்னேஷுக்கு அமைச்சரவையில இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மரிய வில்சன் உள்ளிட்டவர்களுக்கும் முக்கியமான அந்த துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல், வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளை கவனிக்கக்கூடிய அமைச்சராக மரிய வில்சன் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மனிதவளத்துறை அமைச்சராக சரத்குமார் இருப்பார். அதே போன்று ஓய்வு பெற்ற ராணுவத்தினருக்குரிய பலன்களை வழங்குவதற்குரிய பொறுப்பும் கூட சரத்குமார் தாம்பரம் தொகுதியிலே நின்று வெற்றி பெற்றவர். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கான பலன்களை வழங்கக்கூடிய அந்த துறையும் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். முகமது பர்வேஸ் வசம் தொழிலாளர் நலத்துறை, அதே போன்று வேலை வாய்ப்பு உள்ளிட்ட துறைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஊரக மற்றும் நகர்ப்புற தொழிலாளர் நலத்துறை என்று அனைத்து துறைகளும் முகமது பர்வேஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மேலும் அந்த டிஎன்டி என்று சொல்லப்படக்கூடிய டிஎன்சி மக்களுக்கு சீர்மரபினருக்கான துறைகள் சம்பத்குமார், அதாவது கோவை வடக்கு தொகுதியிலே நின்று வெற்றி பெற்றவர், அவரும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அதே போன்று டிஎன்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சீர்மரபினர் உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராக அவர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ராஜீவை பொறுத்தவரை சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், மாசு கட்டுப்பாட்டு துறைகள் உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சராக அவர் தொடர இருக்கின்றார். வினோத்குமார் வசம் இந்த வேளாண் துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. வேளாண் துறை எனும் பொழுது அந்த கூட்டுறவு சங்கங்கள் சார்ந்த அந்த வேளாண்மை சம்பந்தப்பட்டது, தோட்டக்கலைத்துறை, அதே போன்று கரும்பு உற்பத்தி, கரும்பு சாறு உற்பத்தி, இவையெல்லாம் அந்த வேளாண் துறைக்கு உள்ளாகத்தான் வரும் என்பதை பார்க்க முடிகின்றது. வினோத் கும்பகோணம் தொகுதியில வெற்றி பெற்றவர். எனவே வேளாண் துறை அமைச்சராக அவர் தொடர இருக்கின்றார். ராஜீவை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னபடி சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராக இருக்கின்றார். மேலும் ராஜ்குமாரை பொறுத்தவரை ராஜ்குமார் கடலூர் தொகுதியில வெற்றி பெற்றவர். வீட்டு வசதி வாரியத்தினுடைய அமைச்சராக இருக்கின்றார். மிக முக்கியமாக சிஎம்டிஏ அந்த பொறுப்பும் கூட அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடியவரும் ராஜ்குமார் தான். கடந்த முறை முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு வசம் இருந்த சிஎம்டிஏ துறை இந்த முறை கடலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற ராஜ்குமார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வசமாக இந்த வீட்டு வசதி வாரியத்தோடு சேர்த்து சிஎம்டிஏ துறையும் ஒதுக்கியிருக்கின்றார்கள். மேலும் நகர்ப்புற திட்டமிடல் உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராகவும் அவர் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராக காந்திராஜ் இருக்கின்றார். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மதன்ராஜ் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டப்பிடாரம் தொகுதியிலே வெற்றி பெற்றவர். அவரிடம் நிறைய துறைகள் இருக்கின்றன. அதாவது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை எனும் பொழுது அதுல ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை கண்காணிக்கக்கூடியது உள்ளிட்ட பொறுப்புகளும் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ராஜபாளையம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜெகதீஸ்வரி இருக்கின்றார். அவரிடம்தான் அந்த சோசியல் வெல்ஃபேர் என்று சொல்லப்படக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வழங்கப்படும். மேலும் இந்த சமூக மாற்றங்களுக்கான துறைகளும் அவர் வசம்தான் ஒப்படைக்கப்படுகின்றது. ராஜபாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி வசம், கிள்ளியூர் தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் வசம், அதாவது காங்கிரசினுடைய உறுப்பினர் வசம் சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகம் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. விஜய் பாலாஜியினுடைய வசமாக துணிநூல் உள்ளிட்ட துறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கைத்தறி, துணிநூல், காதி உள்ளிட்ட துறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். மேலும் கிராம அளவிலான அந்த தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளும் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கதர் மற்றும் கிராம தொழில்கள் துறை என்பார்கள். அந்த துறை முழுவதுமாக விஜய் பாலாஜி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.